தலைமைச் செயலகத்தில் மக்கள் முரசு கட்சி சார்பில் ஆவடி மற்றும் தாம்பரம் காவல் நிலையங்களில் வழக்கறிஞர்களை அனுமதிப்பதில்லை என்று குற்றம் சாட்டியும் வழக்கறிஞர்களை அனுமதிக்க வேண்டும் என முதலமைச்சர் தனிப்பிரிவு அலுவலகத்தில் புகார் மனுவினை அளித்தனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய முரசு மக்கள் கட்சியின் தலைவர் தேவன், சாதாரண ஏழை மக்கள் புகார் அளிக்க வந்தால் அவர்களுடன் வழக்கறிஞர்களை அனுமதிக்க வேண்டும் என்று விதி உள்ளபோது அதை ஜனநாயக ரீதியாக நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகவே இந்த புகார் மனுவினை அளித்துள்ளதாக தெரிவித்தார். மயிலாடுதுறை அருகே நள்ளிரவில் மருந்தகத்தின் உள்ளே நுழைந்து கையில் கிடைத்ததை சுருட்டிக் கொண்டு தப்பியோடிய கொள்ளையர்களுக்கு போலீசார் வலை வீசியுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் வில்லியநல்லூர் பகுதியில் விவேக் சங்கர் என்பவர் நடத்தி வரும் மெடிக்கல் ஷாப்பில் நள்ளிரவில் சிசிடிவி கேமராவை உடைத்துவிட்டு கொள்ளையர்கள் கடையின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்துள்ளனர். ஆனால் கடையில் பெரிய அளவில் ரொக்கம் இல்லாததால் கையில் கிடைத்த லேப்டாப், செல்போன் மற்றும் ரூபாய் 1500 ரொக்கம் மற்றும் உடைத்த சிசிடிவி கேமரா ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு சென்றுவிட்டனர். காலையில் அந்த வழியாக சென்றவர்கள் இதுகுறித்து விவேக் சங்கருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். புகாரின் பேரில் மணல்மேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். நள்ளிரவில் மெடிக்கல் ஷாப்பின் பூட்டை உடைத்து கொள்ளையர்கள் திருடி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒசூர் அருகே 8,75,000 ரூபாய் மின்கட்டணம் செலுத்த கூறி விவசாயி மொபைலுக்கு வந்த குறுஞ்செய்தியால் அதிர்ச்சியடைந்த விவசாயி மின்வாரிய அலுவலகத்தில் புகார் அளித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே கெலமங்கலத்தை அடுத்து சின்னட்டி கிராமத்தில் வசித்து வருபவர் விவசாயி வெங்கடேஷ். இவரது வீட்டில் அதிகபட்சமாக 5 உறுப்பினர்கள் மட்டுமே உள்ள நிலையில் அதில் பெரும்பாலானவர்கள் விவசாய தொழில் நிமித்தமாக வெளியே சென்று விடுவது வழக்கம். தமிழ்நாடு அரசு வழங்கும் 100 யூனிட் இலவச மின்சாரம் என்பதால் பெரும்பாலும் மின்கட்டணம் செலுத்த வேண்டிய தேவையின்றி இருந்துள்ளார். மேலும் இதுநாள் வரை 2 மாதங்களுக்கு ஒருமுறை அவரது வீட்டு மின் கட்டணமாக அதிகபட்சமாக 100 ரூபாய் வரை மட்டுமே செலுத்தி வந்துள்ளார். இந்த நிலையில் இவரது மொபைல் போனுக்கு மின் வாரியத்திலிருந்து வந்த குறுஞ்செய்தியில் வீட்டு மின் நுகர்வோர் இணைப்பு எண்ணிற்கான கட்டணமாக 8,75,550 ரூபாய் செலுத்த வேண்டும் என குறிப்பிட்டு வந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த வெங்கடேஷ் தனது மின் கட்டணத்தை முறையாக சரி செய்து தருமாறு மின்வாரிய அலுவலகத்தில் புகார் மனுவை அளித்துள்ளார். மழையை பயன்படுத்தி சாய கழிவுகளை திறந்துவிட்டதால் 280 ஏக்கர் பரப்பளவு உள்ள நஞ்சராயன் குளத்தில் மீன்கள் செத்து மிதக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி அருகே 280 ஏக்கர் பரப்பளவு கொண்ட நஞ்சராயன் குளத்தில் ஏராளமான மீன்கள் உள்ளது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையின் போது ஓடை, நொய்யலாறு என அனைத்து இடங்களிலும் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனை பயன்படுத்திக் கொண்டு சில சாய ஆலைகள் முறைகேடாக சாய கழிவுகளை திறந்துவிட்டுள்ளனர். இந்த ரசாயனம் மிகுந்த கழிவுநீர் நஞ்சராயன் குளத்தில் கலந்ததால் அதில் வாழ்ந்த எண்ணற்ற மீன்கள் உயிரிழந்து தண்ணீரில் மிதக்க துவங்கியுள்ளது. மேலும் மீன்கள் இறந்து போய் அகற்றப்படாமல் இருப்பதால் அப்பகுதி முழுவதும் கடுமையான துர்நாற்றம் வீச துவங்கியுள்ளது. உடனடியாக உயிரிழந்த மீன்களை அப்புறப்படுத்தி சுகாதார சீர்கேட்டை தடுப்பதுடன் முறைகேடாக சாய கழிவுகளை திறந்துவிட்ட சாய ஆலைகளை கண்டறிந்து கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் 33ஆம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிப்பு காங்கிரஸ் நகர தலைவர் கோபால் தலைமையில் நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் AM முனிரத்னம் கலந்து கொண்டு முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்து மௌன அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து இந்திய சமுதாயத்தை உருவாக்கவும், இந்திய மண்ணிலிருந்து பயங்கரவாதத்தை முற்றிலுமாக ஒழிக்கவும் அயராது உழைப்போம் உள்ளிட்ட உறுதிமொழிகளை ஏற்றுக்கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு